ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முறுமுறுன்னு ப்ரான் கம்பூரா செய்ய போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்யப்பட்ட இறால் 10 பீஸ், பொடி செய்த மிளகு 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, 2 முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, பிரெட் கிராம்ஸ் தேவையான அளவு, மைதா 1 டீஸ்பூன். இப்போ ஒரு இறாலை எடுத்துக்கிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதேமாரி நீங்கள் கட் பண்ணுங்கள். பீஸ் கீழே விழுவாமல் முழுசாகவே இருக்கணும். இப்போது அந்த முதுகு பகுதியில் நான் போடுற மாதிரி நீட்டாக ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு சைடில் சின்ன சின்ன பீஸாக கீழே பீஸ் தனியாக வராமல் கட் பண்ணுங்க. லேசாக ஒரு கோடு போடுங்க. இறால் சுருண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த கத்தியோட பின்பகுதியாலேயோ இல்லை ஒரு கரண்டியாலேயோ வச்சு இப்படி மெதுவாக இப்படி தட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இறால் இது மாதிரியே வரும். அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த இறாலை ஒரு பவுலில் எடுத்து வச்சு தேவையான உப்பையும் 2 டீஸ்பூன் பெப்பர் தூளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இது மாதிரி கலக்கி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா மசாலா உள்ளே இப்போது நான் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் 1 டீஸ்பூன் மைதாவை போட்டு நல்லா கலக்குங்க. நுரை வர வரைக்கும் அடிக்கணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதும் நுரைய நல்லா இப்படி வரும் பாருங்கள். இப்போது நம்ம ஊற வச்ச இறால் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை கையில் எடுத்துக்குவோம். இப்போது நம்ம அடித்து வச்ச முட்டையில் அந்த இறாலை போட்டு புரட்டி 1 நிமிஷம் புரட்டி மறுபடியும் நம்ம பிரெட் கிராமில் மெதுவாக புரட்டி எடுத்து இப்போ பாருங்கள். இப்போது ஒரு தனி பிளேட்டில் எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் புரட்டி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் அந்த ப்ரானை போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா ப்ரான் கம்பூரா ரெடி. இப்போது உங்களுக்கு பிடித்தமான ப்ரான் கம்பூரா ரெடி. அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம் போல் சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், சும்மா சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.